வாங்கோ இன்னைக்கு வீடியோவில் நான் என்ன காட்ட போகிறேன்னாக்கா மெந்தியக்கீரை பாத் எப்படி செய்கிறதுன்னு காட்டி கொடுக்குறேன். குக்கரில் ஒரு 3 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ஆயில் வேண்டாம், நெய்யில் பண்ணால் ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லா வரும். தாளிப்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தும் பருப்பு, ஒரு துளி உண்டு கட்டி பெருங்காயம், ஒரே ஒரு கிராம்பு, ஒரு துளி பட்டை எல்லாம் சேர்த்துட்டு வெங்காயத்தையும் ஒரு 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி முதல்ல வாட்டிக்கோங்க. அது நல்லா வதங்கி வந்தப்பறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தப்பறம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அப்புறமா பொடுப்பு நறுக்கியிருக்கிற மெந்தியக்கீரையை சேர்த்துட்டு பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. மெந்தியக்கீரையில் மண் இருக்கும், பார்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அலம்பிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் வதக்கணும். மெந்தியக்கீரை, தக்காளி, வெங்காயம், பட்டாணி எல்லாமே நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு 2 நிமிஷத்தில் வேகிறதுனா கூட இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் கட்டமிளகா பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை, அப்புறமா ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் புதினா தழை ஒரு கை பொடி அளவுக்கு, காரத்துக்கு ஏற்ற 4 பச்சை மிளகா, ஏன்னா கட்டு மிளகா பொடி கூட போட்டிருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் எல்லாம் சேர்த்துட்டு அரைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இது வதங்கியிருக்கு பாருங்கள். அந்த தக்காளி வெங்காயத்துக்கெல்லாம் கீரை எல்லாம் வதங்கியிருக்கு பாருங்கள். அதுக்கு இந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னே இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னே அரிசியை ஊற வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு பாவு அளவுக்கு ஊற வச்சுருந்தேன். அது நல்லா கலரிட்டு சேர்த்துருக்கேன். தேவைப்படுற உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் 1:2 ரேஷியோவில் சேர்த்தா ரொம்ப உதிரியாக ரொம்ப நல்லா ஆகிடும். கொதி வந்தோடனே குக்கர் மூடிட்டு விஷல் வச்சுடுங்க. 4 விஷல் கூட்டும் நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வெந்து வரும். ஏன்னா 10 நிமிஷம் ஊறி இருக்குது பாருங்கள், சக்கத்தாயிடும் பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மெந்திய பாத்து சுட சுட சர்வ் பண்ணாக்கா ஆஹா ஓஹோன்னு சாப்பிட்றா. கண்டிப்பாக வீட்டு வாழை எல்லாருக்கும் பிடிக்கிறது. மைல்டு மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு எப்படி வந்துன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க.